மக்கள் சேவைக்காக ஒதுக்கும் நிதியை அதிகாரிகள் முறைகேடு செய்வதால் அரசுக்கு கெட்ட பெயர். மக்களுக்காக ஒதுக்கப்படும் நிதியை தயவு செய்து முறைகேடு செய்யாதீர்கள். அமைச்சர் துரைமுருகன் அட்வைஸ். பிரசித்தி பெற்ற பழனி பஞ்சாமிர்தத்தில் விலங்கு கொழுப்பு கலந்த நெய் பயன்படுத்தப்படுவதாக வதந்தி பரப்பப்படுகிறது. பழனி கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க ஆவின் நெய்யே பயன்படுத்தப்படுவதாக அறநிலையத்துறை விளக்கம். திருப்பதி கோவிலுக்கு நெய் விற்பனை செய்த திண்டுக்கல் ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனத்தில் அதிரடி சோதனை. ஏஆர் டைரி ஃபுட்ஸ் நிறுவனம் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யை விற்பனை செய்ததாக வந்த புகாரை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு. ஆட்சியில் பங்கு கேட்கும் சூழல் தற்போது எழவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த திருமாவளவன் திடீர் மனமாற்றம். உங்களால் பன்னுக்கும் பட்டருக்குமே வழி சொல்ல முடியவில்லை, இதில் பஞ்சாபுக்கும் பாண்டிச்சேரிக்கும் வழிகாட்டுகிறீர்களா? ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த வானதி ஸ்ரீனிவாசன் கருத்துக்கு எம்பி சு வெங்கடேசன் சரமாரி பதிலடி. துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை தேர்வு செய்வது தமிழக மக்களுக்கு நல்லதல்ல. திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பலர் உள்ள போது நேற்று வந்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியா? தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு 4 வாரங்களில் போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். தமிழக போக்குவரத்து துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜூனியர் மருத்துவர்கள் 42 நாட்களாக நடத்திய தொடர் போராட்டம் வாபஸ். முதலமைச்சர் மம்தா நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டத்தை கைவிட்டு நாளைக்குள் பணிக்கு திரும்புவதாக ஜூனியர் மருத்துவர்கள் அறிவிப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.